ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த யுனைடெட் ஃப்ரண்ட் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தது காங்கிரஸ். ஸோ இது ஒரு பெக்யூலியர் ரிலேஷன்ஷிப் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும். எந்த கட்சியை குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த கட்சியுடனே பல்வேறு காலகட்டத்தில் இணைந்து பணியாற்றியுள்ளது. 1971 தேர்தல், 1980 தேர்தல், 1980க்கு அப்புறமா இல்லை, 85 இல்லை, 89 இல்லை, 91 இல்லை, 96ல் காங்கிரஸ் பிளவுபட்டது. மூப்பனார் காங்கிரஸ் டிஎம்சி தான் இருந்தது, காங்கிரஸை இல்லை. அதுக்கப்புறம் 2004 தேர்தல், 2009 தேர்தல், 2006லையும் இருந்தார், 2006 மாநில தேர்தல் இருந்தாங்க, 2016 மாநில தேர்தல், 11 மாநில தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்து போட்டியிடல, 19 பாராளுமன்ற தேர்தல், இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த காலகட்டத்திலலாம் காங்கிரஸும் அவர்களும் ஒன்றாக பயணித்துள்ளார்கள். ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எதிர்த்து ஒரு மாநில கட்சி உருவாகி திரும்ப காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி சார் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க கூட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அலையன்ஸ் அதாவது நேர்மாறான கொள்கை கொண்ட ஒரு கட்சி அவர்களின் அரசியல் தேவைக்காக கூட்டணிகள் வைத்துக் கொள்வது சகஜமாகிவிட்டது. இங்க பிரச்சனை எங்க வருது அதை நான் அடிப்படையா சொல்லி ஆகணும் இல்ல. காங்கிரஸோட கொள்கை திமுகவோட கொள்கைக்கும் நிறைய முரண்பாடுகள். தேசிய கண்ணோட்டத்தோடு இணைந்த கட்சி காங்கிரஸ். மாநில சுயாட்சியை பிரதானமாக கொண்டு ரீஜனலிசம், மொழி இதை முக்கிய அவர்களோட கொள்கையாக கொண்டு செயல்படுற கட்சி திமுக. எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஒரு காமன் மீட்டிங் கிரவுண்ட் இல்லை, ஒரு இடத்துல தவிர்த்து காமன் ஓட் பேங்க் இருக்கு. அதனால் இவர்கள் ஒன்றிணைகிறார்கள். காமன் ஓட் பேங்க், மைனாரிட்டி ஓட் பேங்க், ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சா இவங்க அரசுக்கு வர முடியும், பவருக்கு வர முடியும்ன்றது அவங்களோட எண்ணோட்டமாக இருக்கு. அதனால அவங்க ஒன்றிணைகிறாங்க.